அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா குழந்தைகளுக்காக வேண்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரெட் ரோலுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு அல்தாஸ் கிச்சன். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். நான் 7 ப்ரெட் எடுத்திருக்கேங்க. அதில் சைடு பீசஸ்லாம் கட் பண்ணியிருக்கேங்க. எல்லா ப்ரெட்லேயுமே சைடு பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. எடுத்த பீஸை ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ப்ரெட் க்ரம்ஸாக. அப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா மசிச்சு விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேங்க. ரெண்டையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாங்க. நான் சேர்த்துருக்கேன், வீடியோவில் போடல. அப்புறம் அதை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டையாக ஊட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சேஃப்லேயே ஊட்டிக்கலாம். அப்போ தான் அது செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 7 பீசஸ்க்கு கரெக்டாக 7 ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். கோட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு 3-4 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து தண்ணியாகவே நம்ம கோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த ப்ரெட்டை எடுத்து சப்பாத்தி கட்டியில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அந்த கோட்டிங்கை சுற்றிலும் நம்ம போட்டு நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டோம்னா நல்லா ஃபுல்லாக சுற்றி ஒட்டி வந்துடுங்க. ஒட்டி வந்ததும் அதை நம்ம கோட்டிங்கில் போட்டு நனைச்சி எடுத்து ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நம்ம பரட்டி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் காஞ்சதும் இதை போட்டு நல்லா பொரிச்சிக்கலாங்க. பபுள்ஸ்லாம் நல்லா அமுங்கின விட்டி தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்தோன்னா அந்த மொறுமொறுப்பாக வராதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மொறுமொறுப்பாக ரெடி ஆயிடுச்சுங்க ப்ரெட் ரோலு. இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாஸ் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. வேணா சட்னியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.